நாங்க கை குழந்தையோட வந்திருக்கோம். இப்போ திருப்பதிலாம் பாத்தீங்கன்னா கை குழந்தைய வச்சிருக்கவங்கலாம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல அதுக்குன்னு ஒரு தனி கியூ இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஹேண்டிகேப் அந்த மாதிரி இருக்கவங்கள கூட ஒரு கை குழந்தைய வச்சிருக்காங்க அப்படின்னா சாமியை நம்ம டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சாமியை பார்க்காம போறது அதுவே ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா முருகரை வந்து பார்க்கணுன்றத நம்ம வரோம். சோ இங்க கீழே இருந்து நாங்க நடந்து மேல வந்து இப்ப சாமியை பார்க்காம முடியாம போகுதுன்றது அது ஒரு பெரிய ஃபீலா இருக்கு. அது அதுக்குன்னு குழந்தைக்கும் தனி லைன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, நாங்க திருவேற்காடுல இருந்து வரோம். ஆவடி இருந்து நாங்க ட்ரெயின் பிடிச்சி அதுக்கப்புறம் கீழே இருந்து நாங்க மேல வரோம். சாமியை பாக்குறதுக்கு இப்போ சொல்லிருக்காங்க, இப்போ 50 ருபீஸ் லைனும் இருக்கு, 100 ருபீஸ் லைனும் இருக்கு. சரி அதுலயாச்சும் கொடுத்து போகலான்னு பார்த்தாலும் அதுல கூட போக முடியல. ஏன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியுமான்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உண்மையாவே கோபுரத்தை பார்த்துட்டு சாமியை